அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் 520வது ஆணி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஹரஹர மகாதேவ ஓம் நமச்சிவாய என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை முட்டியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும். நெல்லையப்பர் கோயில் பல்வேறு காலகட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இங்கு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தனித்தனி என கோயில்கள் உள்ளன. இக்கோயில்கள் சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படுகின்றது. பல்வேறு சிறப்புகள் அமைய பெற்ற சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றமானது கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை இருவேளைகளில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதியுடன் நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்வான 520வது ஆணி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 9ஆம் திருநாள் அதிகாலையில் காலை 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள்ளாக சுவாமி மற்றும் அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து விநாயகர், சுப்பிரமணிய தேர்கள் வடம் பிடித்து இழுக்கப்பட்டன. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் தேரில் காட்சி கொடுத்தனர். காலை 7 மணிக்கு மேலாக 8 மணிக்குள்ளாக கடக லக்னத்தில் முக்கிய பிரமுகர்கள் தேர் வடம் பிடிக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்களின் பக்தி கோஷங்கள் விண்ணை முட்ட தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேரும் நிறைவாக சண்டிகேஸ்வரரின் தேரும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. திருவாரூர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்கள் புல்டோசர் மூலமாக தள்ளப்பட்டு இழுக்கப்படுகின்றன. ஆனால் நெல்லையப்பர் கோயில் தேர் தொடர்ந்து 520வது ஆண்டாக பக்தர்கள் மூலம் மட்டுமே இழுக்கப்பட்டு வருகின்றது. தேர் பார்க்க வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானமானது வழங்கப்பட்டது. சமூக ஒற்றுமையை வலியுறுத்தவே ஆண்டுதோறும் கோயில்களில் திருத்தேர் ஓட்டமானது நடைபெற்று வருகின்றது. மாவட்ட நிர்வாக சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டன. மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாநகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து வழிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆணி திருத்தேர் விழா ஏற்பாடுகளை இணை ஆணையர், கோயில் செயல் அலுவலர், அறங்காவலர் குழுவினர் மற்றும் மண்டகபரிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.